அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும். என் ஜனங்களை போகவிடு. முக்கிய வசனம், அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து. யாத்ராகமம் 3:7. ஏரன் டக்ளஸின் பிரசித்தி பெற்ற ஓவியம் என் ஜனங்களை போகவிடு. இந்த ஓவியத்தில் அவர் கண்கவர் வர்ணங்களான இளஞ்சிவப்பு, நீலம், பச்சை மற்றும் தங்க நிறம் ஆகியவற்றோடு பாரம்பரியமான ஆப்பிரிக்க பின்னணியத்தையும் பயன்படுத்தி வேதாகமத்தின் மோசேயின் கதையோடு கருப்பு அமெரிக்கர்கள் விடுதலையையும் நீதியையும் பெற்றிடப்பட்ட பாடுகளை இணைத்து நமக்கு சொல்லியிருப்பார். எரியும் முட்செடியில் மோசேக்கு தேவன் வெளிப்பட்டு எகிப்தில் இஸ்ரவேலர்கள் இடும் கூக்குரலை தான் கண்டதாக அவர் சொன்னதே இந்த ஓவியத்தில் சித்தரிக்கப்பட்டிருந்தது. தேவனையும் நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்ற அவரது செய்தியையும் ஒரு ஒளிவட்டத்தில் இதன் ஓவியர் அடையாளப்படுத்தியிருப்பார். என் ஜனங்களை போகவிடு எனும் ஓவியத்தில் தேவனின் அறிவுறுத்தல்களுக்கு மோசே கீழ்ப்படிதலுடன் மண்டியிட்டிருப்பார். ஆனால் அவரது கண்களோ தன்னை சூழ்ந்திருக்கும் இருளின் பேரலைகளையும் யுத்த குதிரைகளையும் பார்க்கின்றன. இது இஸ்ரவேலர்கள் எகிப்திலிருந்து வெளியேறுவதற்கு எதிர்கொள்ளக்கூடும் போராட்டங்களை பார்வையாளர்களுக்கு நினைப்பூட்டுகிறது. ஆனால் ஒளிவட்டம் பிரகாசமாக ஒளிர்ந்து இஸ்ரவேலர்களோடு தேவன் இருப்பதையும் நினைவூட்டுகிறது. இந்த ஓவியம் உண்டாக்கிய உணர்ச்சிகளின் தாக்கம் இன்றும் எதிரொலிக்கின்றன. காரணம், அநீதிக்கு எதிரான போராட்டம் இன்றும் தொடர்கின்றது. உலகெங்கும் அநேகர் தங்கள் வலிமையை உபயோகித்து ஆண்களையும் பெண்களையும் சிறுவர்களையும் ஒடுக்குகின்றனர். இவ்வாறு துன்பத்தை அனுபவிப்பவர்கள் சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர் என்று தேவனை நோக்கி அபயமிடுகின்றனர். தேவன் அவர்களின் கூக்குரலுக்கு உதவும்படி அவர்களுக்காக நாமும் மன்றாடலாம். மேலும் மோசேயை போல ஒடுக்கப்பட்டவர்களின் சார்பாக விருப்பத்துடன் செயலாற்றலாம். ஒடுக்கப்படும் ஜனங்களுக்காக நீங்கள் எவ்வாறு ஜெபிக்க கூடும்? அநீதியால் துன்பப்படுவோர்க்கு கரிசனை கொள்ள நீங்கள் எவ்வாறு இன்னும் அதிகம் கற்றுக்கொள்ளக்கூடும்? பரலோக தகப்பனே, அநீதியாக துன்பப்படும் அனைவருக்கும் உமது பிரசன்னத்தை விளங்க பண்ணும். ஆமென். இந்த நாள் இனிய நாள் ஆகட்டும்.